அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் வருவ ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்தது இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்க முடியும், வாசிக்க முடியும் செய்கிறார். நீங்கள் வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தை நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி வாசிக்கிறவங்களா இருந்தோம் கேட்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். அவர் சொல்கிறார் இல்லை, நன்மை செய்வோர் பேர் பெற்றோர், ஞானத்தை பெற்றுக்கொள்வோர் பேர் பெற்றோர்னு சொல்லுவாரே, அதுபோல் ஞானம் உங்களை கூவி அழைக்கிறது. என்னிடமா நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறது. அந்த ஞானத்தை நாம் தேடி பெறும்போது அதில் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 4-6 முடிய. இறை பற்றுவோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறை பற்றில்லாதவருக்கும் கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீவி அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறை பற்றில்லாதவரை ஒருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீமை அடைவாய். யாருக்கு? பாவிகளுக்கு, இறைப்பற்று இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அது ஒரு வாய் சோறு, அப்படி தானே? அவர்களுக்குரிய உணவை நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். அதன் மூலமாக நீ 2 மடங்கு தீமைகள் அடைவாய் என்று நான் சொல்லல மக்களே, இறைவார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கணும்? அதாவது ஞானத்தை பற்றி நமக்கு விரிவாக விளக்கம் தந்தவர் இப்பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டாம், தான தர்மங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், இறை பற்றில்லாதவருக்கு கொடுக்காதே. ஏனென்றால் அப்படி கொடுக்கும்போது அது நிறைவில்லாதது. அந்த நிறைவான பாத்திரம், நிறைவில்லாத பாத்திரம் 2 இருக்குல்லவா? என்ன கொடுத்தாலும் நிறையாத பாத்திரங்களுக்கு அவர்கள் இறை பற்றில்லாதவர்கள், இன்னும் தரமாட்டார்களா என்று ஏங்குவோர்கள். அப்போ அவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் நிறைவே இருக்காது. இறை பற்றுள்ளோருக்கு நாம் கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அமையும். அந்த நிறைவு தான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் நன்மை செய்வது யாருக்கு செய்ய வேண்டும்? நலிவுற்றோருக்கு செய்ய வேண்டும். நாம் தான் நல்லவர்களே இல்லையா? நம் நல்லவர்கள் தானே இல்லையா? நல்லவர் தானே? ஏன் அதை அப்படி ஒரு கஷ்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் நல்லவர்கள், ஏனென்றால் இறைவன் எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பிறருக்கும் பகிர்ந்தளிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களை இறைவன் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும் அந்த வரிசையில் எங்களை வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி நினைக்கும்போது அதில் ஒரு உற்சாகம், ஒரு மன அமைதி. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எது நடந்தால் என்ன ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாங்கள் பாவிகளோடு போகிறதில்லை ஆண்டவரே. அவர்களை நீர் வெறுத்தால் நாங்களும் வெறுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்கள் உம்மிடம் திரும்பும்படி எவ்வளவோ சொன்னாலும் அதை கேட்காதவரிடமிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லும்போது நாம் அவர்கள் லிஸ்டில் இல்லை, நாம் தனித்து நிற்கிறோம் இல்லையா? அப்போ அவர் சொன்னது போல் தீயோரோடு சேராதே, தீயோர் பந்தியில் அமராதே, தீயோரோடு உண்ணாதே, தீயோரோடு எந்த பழக்கம் வைத்து கொள்ளாதே என்று சொல்வது போல், என்ன பாவம் செஞ்சாலும் நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் என்ன பாவம் செய்யலையே. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு முழுங்கிடுவாங்க, முழுங்கிட்டு ஒன்றுமே செய்யாத போல் நிற்பாங்க. நாம் அப்படி இல்லைங்க. சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் இதில் தவறு இருந்தால் இறைவா என்னை மன்னித்து கொள்ளும். நான் செய்த குற்றங்கள் என்ன என்று என்னிடம் சுட்டி காட்டினால் அதிலிருந்து நான் விலகிவிடுவேன் என்று சொல்லும்போது நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த நெருக்கம்தான் அவர் விரும்புகிறார். அந்த நெருக்கத்துக்கு ஆளாக நாம் இருப்போமா? சிந்திப்போம். அன்பான இறைவா, இந்த நாளை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நல்லதை மட்டுமே செய்யும்படி எங்களை தூண்டிய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் நல்லதை செய்து நன்மைதனத்தோடு வாழ்வதற்குண்டான ஆற்றலையும் வரத்தையும் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.